இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான். ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம். நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும், நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸோ இப்படி அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக நாம் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லாமல் வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில் இருக்குது? மக்களோட ஒரே பிரதிநிதி நாம் மட்டும்தான். ஸோ இப்படி ஒவ்வொரு ஊராக தெருவாக வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுடைய தோழர்கள் அதை மனசில் நல்லா ஏற்றிக்கிட்டு இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி, கிளை எல்லா இடத்துலையும் அந்த பூத்தாக அந்த நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க. நமக்கு மாபெரும் கூட்டணியான மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பமாக நம்மளோட இருக்கிறாங்க. இன்னொன்று அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மற்றதெல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பார்த்துக்கிறேன். தமிழ்நாட்டோட அரசியலில் தி விசில் ப்ளோயர் இஸ் டிவிகே. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் டிவிகே ஆளும் கட்சியா எழும். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.